அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உச்சபலத்தை இழக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் எவை? அதே சமயம் எச்சரிக்கை கூடியவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ கூடியவர்தான் செவ்வாய். தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் உச்சபலத்தை இழப்பது எச்சரிக்கை கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவர் வலுவிழந்த அமைப்பிற்கு செல்வது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் வலுவிழந்து விரயத்திற்குள் நுழைகிறார். எனவே எச்சரிக்கை கூடிய விஷயங்களாக வீண் விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான முதன்மையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தை அணுக வேண்டிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதே வேளையில் ராசிக்கு சகாயமானவர் விரயத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக அடுத்த 45 நாட்களுக்கு ஒரு மண்டல காலத்திற்கு நீங்கள் நினைப்பதை விட குரு மங்கள யோகம் பல மடங்கு அபரிவிதமாக நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல தடை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்தடுத்து உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக விரயத்திற்குள் வரமரக்கூடிய வேளையில் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம், பல வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடும். வீடு வாங்குதல், வீடு கட்டுதல் போன்ற பணிகளில் நிச்சயமாக சுப விரயங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக குரு சுக்கிர மங்கள யோகத்தையும் குரு மங்கள யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் இல்லத்தில் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக முன்னோர்களின் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆன்மீக பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. முன்னோர் கட்டி வைத்த கோவில் சிதந்தமடைந்த நிலையில் அதனை பராமரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் பல பணிகளை முன்னெடுத்து சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுடைய தேடி வருகிறது. உங்களது எண்ணங்கள் அனைத்தும் மேலோங்குவதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அற்புதமாகவும் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கிரக கூட்டு சேர்க்கை இந்த தருணத்தில் மிக வலுவாக விரயத்தில் கிடைப்பதோடு ஜென்மத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அடுத்த ஒரு மண்டல காலத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எதிர்பார்த்த வியக்கத்தக்க வகையிலான வாய்ப்புகள் 7.5 சனியாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் எச்சரிக்கையாக இருந்தவை கூட சாதகமாக மாறக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளை தவிர்த்து சுப நிகழ்வுகளை நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் பல்வேறு வகையான சங்கடங்களும் இந்த தருணத்தில் மறையும். திட்டமிடுதலை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தகர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி உறவு வலுப்படும் சிறப்பான வேளையாக இந்த தருணம்
திருமணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. திருமண முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கும். நல்ல வரன் கிடைத்து திருமண பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு 7.5 சனி காலகட்டம் என்றாலும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட வாய்ப்புகள் சிறப்பாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விளைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சொந்த வீடு வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பல வகையில் நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல விஷயங்களில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. பிரபல நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அலைச்சல் இருந்தாலும் கூட ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். உங்களது தனித்திறமை பளிச்சென வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான படைப்புகளில் புதிய வாய்ப்புகள் உங்களது படைப்புகளுக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பெரும்பாலான காரிய தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். உலகளாவிய அளவில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை விட கலைத்துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் அமைவதோடு அரசியல் சார்ந்த பணிகளிலும் அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் கிடைப்பது போல் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இந்த தருணத்தில் பல மடங்கு உங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே புதிய அத்தியாயத்தை துவங்கும் தருணமாக இந்த வேளை அரசியலில் அதிரடியான மாற்றம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. 7.5 சனியில் குடும்ப பிரச்சனை பாதிக்காத வகையில் சில மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் கடன் சார்ந்த தொல்லைகளை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் இருந்து தகர்த்தறியப்பட்டு எச்சரிக்கை கூடிய விஷயங்கள் கூட எதிர்பார்க்கக்கூடியவையாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும்.